முன்னாள் டிஜிபி வழக்கிலிருந்து விலகுவதாக நீதிபதி அறிவித்திருக்கிறார். தனிப்பட்ட காரணங்களுக்காக விலகுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முன்னாள் டிஜிபி வழக்கிலிருந்து விலகுவதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்திருக்கிறார். தனிப்பட்ட காரணங்களுக்காக விலகுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைப்பில் இருக்கிறார். மதன், விவரங்கள். தமிழகத்தில் ஆக்கிரமிப்பு இடங்களில் உள்ள கோயில்களை தமிழக அரசு இடித்ததாகவும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பற்றியும் முன்னாள் டிஜிபியும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏமான ஆர் நடராஜ் வாட்ஸ்அப் குழுக்களில் அவதூறு பரப்பியதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஏற்கனவே தொடர்பாக திமுகவுடைய வழக்கறிஞர் அணியை சேர்ந்த ஷீலா என்பவர் திருச்சி காவல் துறையிடம் ஒரு புகார் அளித்திருந்தார். அதன் பேரில் நடராஜ் மீது திருச்சி சைபர் கிரைம் போலீசார் 6 பிரிவில் வழக்கு பதிவு செய்தார்கள். இதன் பிறகுதான் தனக்கு எதிராக பதியப்பட்ட அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என நடராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு கடந்த முறை நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரிக்க வந்தபோது நடராஜ் தரப்பில் அதே வாட்ஸ்அப் குழுக்களில் தன்னை பற்றியும் அவதூறாக பேசுவதாகவும் தகாத வார்த்தைகள் விமர்சிப்பதாகவும், ஆனால் அவர்களின் மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று நடராஜ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நீதிபதியை பொறுத்தவரைக்கும் ஒரு புகார் தொடர்பாக விசாரிக்கும் போது மற்றொரு குற்றம் நிகழ்ந்தால் புகார் கொடுக்கும் வரை காவல்துறை நடவடிக்கை எடுக்காதா என்று ஏற்கனவே கேள்வி எழுப்பினார். அது மட்டுமில்லாமல் நடராஜ் தெரிவிக்கும் அந்த குற்றச்சாட்டு குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் காவல்துறைக்கு உத்தரவிட்டார். இதன் பிறகு இந்த வழக்கு தற்போது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த வழக்கை தான் விசாரிப்பது விலகுவதாக இன்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்துவிட்டார். எனவே தற்போது ஆனந்த் வெங்கடேஷ் விலகிவிட்டதால் வேறொரு நீதிபதி முன்பாக இந்த வழக்கு விரைவில் பட்டியலிடப்படும் என்றும் கூறப்படுகிறது. நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு.